ஆள் வந்து கொக்க தள்ளிட போகுது. என்ன செய்ய போறீங்க? குறும்பு எல்லாம் அப்படி கொத்த பயம் தெரியுமா? மாடிக்குடி கையில கொத்து. அப்பா எங்களோட பயணம் வந்து இனிதே திரும்பவும் ஆரம்பமாகுது. இங்க கேரளா தான் இது. பாருங்க பின்னுக்கு வந்து ரயில்வே ட்ராக் இருக்கு. எந்த ரயில்வே? ஒரு பெரிய தென்னந்தோப்புக்கு நடுவில் தான் குடிசை அமைத்து. அனைவருக்கும் வணக்கம், நான் ஜான்சன். ஹாய், நான் ஜேகாஷ். நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொன்னால் இந்தியா பயணம் எல்லாம் முடிச்சுட்டு வந்து நீர்கொழும்பு பிரதேசத்தில் இருக்கிறோம். நீர்கொழும்புல இது எந்த ஏரியா? அது ஆவேமரியா ரோட். அப்போ உங்களை எனக்கு எப்படி தெரியும்? அந்த கதையில் எனக்கு சொல்லுங்க. இவர் வந்து இந்த கிளாஸ்மேட். சின்ன வயசுல என்னோட இந்த ஸ்கூல்ல படிச்சாரு. சொல்லப்போனால் 20 வருஷ ஃப்ரெண்ட்ஷிப் இது. அடிக்கடி நிகழ்வு வந்தா அடிக்கடி எனக்கு மட்டும் தான் கால் பண்ணுவாரு. யாருமே இல்லை இவருக்கு, எனக்கு மட்டும் தான் கால் பண்ணாரு. இங்கே வந்தால் கொஞ்சம் அப்படி இப்படி ஊர் சுற்றுவோம், அப்படி இப்படி நாங்கள் கொஞ்சம் இப்படியே இருப்போம். இப்போ இந்தியா போயிட்டு வந்தார். நீ மார்னிங் தான் வந்தாரு. ஸோ இன்னைக்கு நாங்கள் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு சுற்றுறதுக்கு. அதாவது வந்த உடனே என்ன செய்யறது, களைப்பை தாண்டி ஃப்ளைட் பயணம் தானே, பெரிய தூரமும் இல்லை தானே. அப்போ இடத்தையும் பார்ப்போம், சுற்றி பார்ப்போம். இவனையும் என் கூப்பிட்டு அடிச்ச உடனே வேலையை லீவு போட்டு வந்துட்டான். ஒரு அக்கினிக்காக சாக்கள் இருக்கு, கேமன் லீவை போட்டு டக்குன்னு வந்தோம், அடிச்சு கூப்பிட்டு வந்தேன். நல்ல மாதிரி பழகினவங்களே என்ன. அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறோம், நல்ல ஒரு அழகான பிளேஸ் விட்டு தான் போக போகிறோம். அதாவது இவட்ட தாத்தாட வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம் அங்கே என்ன இருக்குது, என்ன மேடம்னு சொல்லி போகிற வழியில் நிகம்பு இடத்தையும் காட்டின்னு போவோம். என்ன இது நாங்கள் போகிறது வந்து வேறு ரூட் வந்து, அதாவது பெரிய ஷார்ட்கட்டில் போகிறோம். வந்து நீர்குளம்ல நாங்கள் முதல் இருந்த இடம் தான் இது. பாருங்க பின்னுக்கு வந்து ரயில்வே ட்ராக் இருக்குது. எந்த ரயில்வே ட்ராக்? புத்தளத்தில் வர ரயில்வே ட்ராக்குன்னு. ஸோ அப்படி தான். ஸோ வாங்க போகலாம், இடத்தை பார்த்தோன்னே எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ நாங்கள் இப்போ பைக்கெலாம் போய் கொண்டிருக்கிறோம். ஒரு வித்தியாசமான ஒரு பயணமாக இருக்கும் இந்த பைக் பயணம் வந்து எங்களுக்கு. இந்த ரோட்டில் தான் நாங்கள் முதல் வந்து இருந்த நாங்கள். இது வந்து ஷார்ட் கட்டால் போயிட்டு பெரிய முல்லைக்கு இந்த ரோட்டு வந்து இடங்களை பாருங்க எப்படி தென்னந்தோப்பு வச்சு எனக்கு அழகா இருக்குன்னு சொல்லி. நீர்கொழும்புல யாரும் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஊர் முதல்ல எப்படி இருந்தது, இப்படி இருந்தது. இப்போ நிறையவே காட்டுறாங்கதான் வந்துட்டு. ஸோ ஒரு மாதிரி நாங்கள் இப்போ ரோட்டுக்கு வந்துட்டோம். அவர் தாத்தா வீட்டுக்கு போகிறோம். இடங்களை வந்து சரி, இதெல்லாம் நேராக போனால் இது வந்து புத்தளம் போகிற ரோட் தான். இந்த ரோட்டு வந்து எப்படி நேராக போயிட்டோம்னு சொன்னால் அந்த ரோட்டில் தான் நாங்கள் இப்போ போய்கொண்டு இருக்கிறோம். இதுல சிக்னல் இதான் பெரிய மலை சந்தி. என்ன நான் என்ன 2 சிக்னல் வருது. எந்த ஏரியாடா? தலுப்பட்டைக்கு வந்துட்டேன். பாருங்க தலுப்பட்டு ஏரியா பாருங்க, அப்படியே 2 பக்கமும் ஒரே மரங்கள் அப்படியே ஒழிச்சு போயிருக்குது. முதல்ல எல்லாமே காடாதான் இருந்தாங்க, வந்து பெருசா காடு
சனத்தொகை வித்தியாசம் என்ன அங்கே இப்படி ரோட்ல அடைஞ்சு கொண்டு தெரிவாங்க. இப்ப நாங்க போற ஊர் எந்த ஊரோட? தழுவக்கோட்டை. தழுவ கொட்டுவ என்ன? ரைட் ரைட். இதான அந்த பாருங்க பிரச்சனை டைம்ல ஒரு மந்திரின்ற வீட்டு எரிச்சலாம் அடிச்சு வச்சாங்க. அந்த வீடு தான் இந்த வீடு. என்ன பேர்? நிமல் லான்ஸாவா? நிமல் லான்ஸான வீடு தான் அது. அரசியல்வாதின்ற வீடு உண்டு. அடிச்சு வச்சது. இந்தியாவிலடா ஹெல்மெட்டே போட மாட்டாங்கடா. உடம்பு ஹெல்மெட் போடவே மாட்டாங்க. வேற எவ்வளவு வித்தியாசம் பண்ணு. நாட்டு பரவாயில்ல, நல்லா இல்லாட்டியும் பரவாயில்ல. பள்ளிக்கூடம் ஒன்று இருக்கு பாருங்க. சிங்கள பாடசாலை உண்டு. இதெல்லாம் ஊர் தான். என்ன ஏன் விவசாயம் செய்யறாங்களோ? ஆனா காடு காடு ஏரியா என்ன
இவ்வளவு பெரிய கடையும் ஹோட்டல்லாம் போடுவாங்க ஓடுவது. இங்கதான் தென்னங்கள் என்ன இங்க இருந்தா ஒரே வாழத்தோட்டம். கேரளா பக்கம் வந்த மாதிரியே ஃபீலிங்கா இருக்கு. தாத்தா விடா முதல் இப்ப ஒரு மாதிரி ஆளுட தாத்தாண்ட வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன வெயில். ஃபுல்லாக ஒரு தென்னந்தோப்பாக தான் இருக்கு. தென்னை மரங்கள் இடங்களை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. பெரிய ஒரு தென்னந்தோப்பு உண்டு. தென்னந்தோப்புக்கு நடுவில் தான் நாங்கள் இருக்கிறோம். இங்கே கூட வந்து தென்னம் வளர்ப்புகள் தென்னந்தோட்டம் தான் நாங்கள் வச்சிருக்கணும். சுற்றி வேற கடல் இங்கே ஒரு இயற்கையான சூழல் ஒன்றுக்குள்ள தான் இருந்து வாழினம். ரொம்ப எவ்வளவுதான் வெயில இருந்தாலும் இதுக்குள்ள இருக்கக்குள்ள வெயில் வந்து தெரியல பெருசா. அவ்வளோத்துக்கு ஒரு நல்ல என்ன சொல்றது, வெயில் தெரியல. இயற்கையாகவே இருக்கு இந்த இடங்கள் வந்து. அதுதான் அந்த அவங்க அப்பப்பா அம்மம்மா இருக்கிற வீடு வந்து சின்ன ஒரு குடிசையில தான் இருக்கணும். கோழிகள் வளர்க்கினம், மாடுகள் ஆடு வளர்க்கினம். ஆனால் இப்போ அதை காணையில் கொஞ்சம் மேய்ச்சலுக்கு விட்டினோம் போல. என்ன செய்றீங்கள்? அதாவது ஆள் வந்து கொக்கை தள்ளிவிட போகுது. என்ன செய்ய போறீங்க? குறும்ப எனர்ஜி ட்ரிங்க். விரைக்கில் வந்து நாங்கள் ஒன்றுமே குடிக்கல. அப்போ ஜேகாஸில் ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னால், குடிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் தர மாட்டேன், நேராகவே இளநியே தான் தருவேன். அவர்கிட்ட பழக்கம் உண்டாது. ஏரியாவே இப்படியா புரியும் நீ எல்லாம். ஆனால் இங்கே சின்ன உயரமும் குறைவு தான். என்ன இதாலே ஆஞ்சிடலாம். எதே ஆய போறீங்க? இதையா? சரி பாப்பம் அது எப்படி ஆய போறாருன்னு சொல்லி. பழக்கம் இல்லை. கொக்கை தடி வந்து இவ்வளோ ஈஸி என்ன. ஆனால் ஆடுது எப்படி? கை நடங்குதோ ஆடுதோ? ஒன்று ரெண்டு எங்க கிளுங்குதோ? நான் இதை கூட கொள்ளிங்க. நீங்கள் கருத்துக்கள் சொல்லுவீங்க. இப்போ
கேட்காம விட்டு இல்லையா சார்? ம் இல்லையா நீ அதுக்குள்ள இந்த போல அது பார்த்து ஆகணும் போல ஏன்டா அது பார்த்து ஆகணும், அது பார்க்கவே தெரியும். அது தாத்தா இருப்பாரு, தாத்தா ஆகி வருவார். இப்போ உண்ட காது கேட்கல போல இருக்குதானே, இந்த காது கேட்கல. ரைட், நெக்ஸ்ட் இயற்கையான தண்ணி, எனர்ஜி ட்ரிங்க். எனர்ஜி ட்ரிங்க் இந்த வெயிலுக்கு, அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குடிக்கவும் ஆசையா இருக்கும். டெய்லிங்க தான் பெரியவங்க, டெய்லி ஒன்ஸ் a வீக் வருவோம் நாங்கள். ஒரு வீக் வந்து என்ன செய்வீங்க? வந்து தாத்தாவை பாட்டியெல்லாம் பார்த்துட்டு தாக்க வரும் எப்படியும். இல்லாட்டி ஆனால் இந்த இடத்துல சமைச்சு சாப்பிட ஆசை இருக்குமே வெளியில இருந்து. சூப்பர், நல்லா இருக்கும். ஃபேமிலியெல்லாம் வர சமைச்சு சாப்பிட? ஆமாம், ஒவ்வொரு கிழமையும் வருவோம். இப்போ வாரதுக்கு வரும், ஏன்னா இப்போ வேலை அங்கிட்டு போகிறது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை இங்கே இவங்களா? அதான் அவனுக்கு உடம்பு வைக்குது என்ன? ஓ தெரியாது, கொடுக்குற சாப்பாடு தான் இயற்கையான சாப்பாடு சாப்பிட்டு. இந்த இடத்துக்கு என்ன பேர்? தழுவக்கோட்டு. தழுவக்கோட்டு, வெளியான. வெளியான. இந்த இடத்துல தமிழாக்கள் கொஞ்சம் குறைவு. என்ன தமிழ் தான், சிங்கள தமிழ்னு சொல்லுவாங்க தானே? ஓ சிங்கள தமிழ். அப்படி அப்படி. இப்படி வெட்டுவியோ நீ? வெட்ட மாட்டியே? நான் வெட்டுவேன்டா. இல்லடா, இப்படி வெட்டியோ? இப்படியா? நீ ஆஞ்சிட்டு இளநீ இருக்குதுன்னு பார்க்க தெரியாது உனக்கு. அதெல்லாம் கையில அந்த பக்குவம் இருக்கணும்டா. பக்குவம் இருக்கணும். என்ன எல்லாம் அப்படி கொத்த பையன் தெரியுமா? மாறி குறி கையில கொத்து. நிகமுக்கு வந்தனால உங்களுக்கு ஒரு கிஃப்ட் உண்டு. கிஃப்ட் உண்டு. அப்பா இப்படிங்க, இந்த பக்கம் வாங்க. அப்பா ஓகே, எப்படிடா குடிக்கிறது? அப்படி கொஞ்சம் முன்னு. அப்பா நல்லா தான் இருக்கு, டேஸ்டியா இருக்கு. வழக்கல் சாப்பிடலண்ணா எனக்குமே தேங்காய் வருங்க. வழுக்கல் இருக்கா? ஓ தேங்காய். தேங்காய் இது இளநீர் இருக்குல்ல, இந்த இளநியை வந்து போத்தல் அடைச்சு அங்கே ஒரு போத்தல் 20 ரூபா. அப்படியா? இதில் சின்ன போத்தல். இந்தியாவில் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அங்கே பெரிய தோப்பு இருக்கணும். அப்படியா? அப்பா டக்கண்டு போடுது வாய்க்குல. இதுக்குள்ள வந்து வழக்கல் வேற. அது என்ன இதுல வராது, அது இளநீர்ல தான் வரும். அப்பா இப்பதான் ஒரு என்ன சொல்றது, குளிர்மையா இருக்கு உடம்பு வந்ததுக்கு. அடுத்தது வந்து நம்மட தலைவர் வடிவு தான் கேமராக்கு. எப்பயும் வடிவு தானே? நோம்பலா வடிவு தானே. சின்ன வயசுல இருந்து வடிவோ நீங்கள்? ஓ சின்ன வயசுல இருந்து வடிவு. சூடுதான். ஆனா தெரியலையே பெருசா சூடு. இப்போ வந்து இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது சீசன். ஸ்டார்ட் ஆகுது. இது முன்ன ஒரு மியூசிக் ஷோ போட்ட மாதிரி ஒரு அம்மா சொன்னா, அந்த அக்கா. ஆமாமா, வந்தாரே வாழ வைக்கும் சிங்கார நீர் கொழும்பு. சிங்கார நீர் கொழும்பு. திரும்பி போக மாட்டாங்க. கூட வந்து ஜப்னால இருந்து நிகமுக வராங்க, வந்து இங்கேயே ஸ்டே வீடு ஒன்று எடுத்து அந்த மாதிரி இருக்காங்க. பார்த்தமே இந்த இது எவ்வளவு கோவில் இருக்கு. சொல்ல போனா இந்த கிளாஸ்மேட் ஃப்ரெண்டோட ஆளும் இங்க வந்து தான் இருந்து அப்படி செட்டில் ஆயிட்டாங்க. சோழி இல்ல தான் நீங்க நீட்டான இடங்கள். பிரச்சனை இல்லாம இருக்கிறா இந்த ஒரு நல்ல ஊர் தான். என்ன சொல்றேன்? உண்மைதான். பிரச்சனை சோழி ஒண்ணும் இல்லை. நல்லா இருக்கு.
ஐயாண்ட சொந்தரம் இங்கேயா? இங்கே சொந்தரம் இங்கே தான். இப்படி இந்த ஊர் தான். உனக்கு ஒரு இளநீ காணாது போல. பொதுவாக 3 இளநீ வேணும். 3 இளநீ வேணும். இங்கே தான் செவ்வளனி ஃபேமஸ். என்ன நீர்குழம்புல செவ்வளனி சரி. அப்பா சாப்பிடுவோம். வழக்கல் சாப்பிட்றியோ? வேலையே போல இன்றைக்கு? இன்னைக்கு இல்லை. இந்த யாழ்ப்பாணம் பக்கம்பா நிறைய இருக்கு இளநீ. அப்படியா? ஓ, நிறைய இளநீ இருக்கு. இப்படி குடிக்கலாம். ஏன்னா காசு கொடுத்தா சரி. நீ பாத்துக்கோ. நான் காசு கொடுக்குறேன். யாழ்ப்பாணம்பா. நீ நீர்குழம்பா காட்டிட்ட. நீர்குழம்பு நான் சின்ன வயசுல இருந்ததுதான். என்ன திரும்ப நீங்க வந்து நேரம் இருந்தது வேற, இப்ப இருக்கிறது வேற. நாங்கள் வந்து இருக்க இருந்த நீர்குழம்பு வேற தான் உண்மையிலேயே. இப்ப நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. இங்க நிறைய மாற்றங்கள். சாப்பிடுறியா? வழக்கல் வேணாம். வழக்கல் இல்லை. உது சாப்பிட்டா வயிறு குத்தும், வயிற்று வலி வரும். அதாவது சோழி இல்லாத அமௌண்ட் என்ன? ஃப்ரீடமா இருக்கலாம். ஃப்ரீடமா இருக்கலாம். அப்படி தாடி லேசில் எடுக்கிறாரு. அவ்வளவு உயரம் வீட்டுக்கு. அது இல்லாம அந்த முடிச்சு போடுவாங்க, அது ரொம்ப கஷ்டம். முடிச்செல்லாம் போட்டு. அது பாத்ரூம். என்ன அது? பாத்ரூம் எல்லாமே நேச்சுரலா தான் இருக்கு, இயற்கையா தான் இருக்கு எல்லாம். முந்தி நாங்களும் இப்படிதான் இருந்தோம். நாங்கள் சின்ன குடிசை வீட்டுல எங்க அம்மா மாடு இருந்தது. அதோட இருக்க ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. எப்படியா உடல் இருக்கு. இதுல தேங்காய் எல்லாம் முடிச்சு தேங்காய் விற்கிறது போல விற்கிற கூட எங்களுக்கு தான் அனுப்புவாரு. உங்களுக்கு அப்படியே. இது கிச்சன். இது கிச்சன், சமையல் அறை. இதோட பெருசா இருந்துச்சு, அப்புறம் இப்ப சின்னதாக்கி இருக்காங்க. ஓ, பெருசா இருந்தது சின்ன ஆக்கிட்டீங்க. தகரம் எல்லாம் மாடிஃபை பண்ணி வச்சிருக்கு. மாடிஃபை பண்ணிருக்கு. தகரத்தால தான் வீடு அப்படி இல்ல. நல்லா உக்கிட்டேடா தகரம். என்ன 40-35 வருஷம் உடஞ்சி தொடவே உடஞ்சிக்கிறது தகரம். இங்க பேர் சும்மா தொட கையோட வருது தகரம். அப்ப ஒழுகாதா மழை டைம்ல? இல்ல ஒழுகாத. ரப்பர் ஷீட் எல்லாம் போட்டு தானே இருக்கு. மேல அதுக்கு ரப்பர் போட்டிருக்கேன். ரப்பர் ஷீட். இதான் தாத்தாட ஹோனட். தாத்தாவுடைய 250 மோட்டார் சைக்கிள். எத்தனை சிசி ஓடும்? அன்லிமிட்டட். அன்லிமிட்டட். அவ்வளோவும் இல்லை. ஒத்தரம் பிடிக்க மாட்டாங்களே. தான் வீடு என்ட்ரி ஓமலா தான் சின்னதான் இருக்கிறாங்க. அவ்வளோத்துக்கண்டு இல்லைண்ணா. அவ்வளோத்துக்கு சொல்ல இல்லாது. இது என்ன மரம்டா இது? மேங்கோ. மேங்கோ இல்லை. என்ன மேங்கோல என்ன இது? அதான் தெரியல. சாப்பிட தெரியும். ஆனால் இது வந்து நான் கருத்த குழம்பு நினைக்கிறேன். இன்னொரு அங்க மட்டும் போய் நிக்குது மாமரம். தென்னை மரத்துக்கு நேரா நிக்குது. போய் தென்னை மரத்துக்கிட்ட அங்கேயும் மரங்கள் இருக்கு. என்ன அது? பூவரசம் மரம். இது என்ன மரம்? இது காடு தானே. என்ன காட்டை தான் வெட்டி வெட்டி இருக்கிறதாக்கள் வந்து. அப்ப இங்க கூட வந்து நல்ல தண்ணி இல்லையடா. நல்ல தண்ணி இல்ல, டெப் இல்ல. இது வந்து நிலத்து தண்ணி தான் இருக்கு. நிலத்து தண்ணி. இப்ப நீர்குழம்புல கூட உப்பு தண்ணி தானே. இது அடிச்சா வருமா இல்லாட்டி மோட்டரா? இல்ல, அடிச்சா வரும். அடிக்க வருமா? இந்த தண்ணியும் ஒரு வித்தியாசமா தான் இருக்கும். அந்த வடிவேல் படத்துல நல்லா இருக்கேனே அந்த மாதிரி வாரன் பாப்போம். நாங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாப்போம். நீ அடி. அப்பா கேமராவை வெப்ப முடிச்சல விடுது. அங்க அடி பாப்போம். நல்ல கூலிங்கா இருக்கு. நல்ல கூலா இருக்கும். நல்ல கூலா இருக்கு. அப்படியே குளிச்சுட்டு போ. இந்த ஒரிஜினல் இது. அப்பனா ஓகே. குடிக்கலாம். நல்ல தண்ணி. தண்ணி கேட்டீங்க, நேச்சுரலான தண்ணி கொடுத்துட்டோம் உங்களுக்கு. ஆசை இருக்கு நடிக்க.
இருக்கு அடிக்கா நோங்க அடிச்சா கணக்கு வரும். ஓ அப்பா எப்படி அங்கட விட்டே முதல் இருந்தது அதே இரும்புல செஞ்சது ஃபுல்லா அது பழுதாயிட்டு லெதர் பழுதாய் கூட அப்படியே விட்டுட்டு ஒரு அம்மாவுக்கு இது ஒரு பேரல் தண்ணி அடிக்கும் அடிச்சு அடிச்சு குடிக்க கொஞ்சம் கஷ்டம் தானே இல்லாது தானே அப்ப மோட்டர் குடியாச்சு ஆனா அதுவும் ஒரு எக்ஸ்ட்ராவா இருக்கு கரண்ட் இல்லாத டைம்ல அடிப்போம் அப்படி தண்ணி இல்லாத டைம்ல அடிப்பீங்க எப்படி இல்ல கிணறு மேல உடைக்கல வந்து செட்டப் இருக்கு இந்தியால எல்லாம் கூட இது பார்த்துட்டு இரும்புல தான் இருக்கும் இந்தியால வந்து இருக்கு இது இரும்புல இருக்கு அடிச்சு அடிச்சு குளிக்க வேண்டியா என்ன வாளிய வச்சு உடம்புக்கும் ஒரு எக்ஸசைஸ் தானே இப்படி ஒரு 10 அடி இப்படி அடிச்சா கஷ்டப்பட்டு அடிச்சுட்டாங்க எக்ஸசைஸ் தான் அது என்ன பால் மாடு பாலுக்கும் பஞ்சம் இல்லை உங்களை விட்டு ஏடா வருது பரப்பு கிடைக்குமா அப்படியெல்லாம் இல்லை அப்படிதான் நினைக்கிறேன் முட்டை தான்டா பாது அதான் கட்டி வச்சிருக்கேன் கட்டினதை பிள்ளைச்சா வந்து அடிச்சு விட்டுருக்கோம் அவன்டா சரி குத்தி விட்டுருவாங்க வேற அப்படி ரெண்டு பொம்மை மாதிரி ஸோ பாருங்க எவ்வளோ ஒரு நேச்சுரலான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லி பயணத்தில் வந்து இறுதி முடிவு அடைஞ்சிட்டேன் ஆங்கர் ஜோகேட் போத்தில் ஒன்றும் நியூ டெல்லி ஒன்று எடுத்துட்டேன் சரி நான் களைப்பு தானே வெயில் நேரங்களில் அங்கேருந்து வந்தது தாத்தா வீட்டு இருந்து கடையில் வந்துட்டு பீஸ் வில்லா ஓகே இதையும் வாங்கி கொண்டு எங்களோட பயணம் வந்து இனிதே திரும்பவும் ஆரம்பமாகுது ஆங்கர் நியூ டெல்லி வெண்ணா ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும் இதுதான் யோகேட் golden spice food is open நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் வரடம் போல நாங்களும் டூரிஸ்ட் ஆடா வெயில் ஆனா பெருசா தெரியல அந்த வெக்கத்தனம் கொண்டாடிக்குது எப்படியோ நான் ஒர்க்ல ஆஃப் போட்டா வீட்டில் தான் சும்மா தான் இருப்பேன் ஆனா இந்த நாள் வந்து உன்னோட நல்லாவே சுத்துறேன் சுத்தியாச்சு அப்படிதான் சுத்துறதுதான் லைஃபே இருக்கு சுத்துறேன்னு சொன்னா இருக்கிறத கொஞ்ச நாளைக்கு வழியா சுத்தி ஃபன்னா ஜாலியா இருக்க வேண்டியதான் ஆமா ஆமா என்ன சொல்றது இருந்து என்ன செய்ய போறோம் நல்லா ஃபன்னா இருந்து சந்தோஷமா அடுத்தவங்களுக்கு ஒரு தீங்கும் விளைவிக்காம என்ன நல்லா இருந்துட்டு போக வேண்டியதான் அடுத்தவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் இல்ல வாழ்ந்தாலே ஒரு நல்ல விஷயம் தான் அடுத்த முறை வந்தாலும் ஒரு 1 வீக் சரி இருந்து கண்டிப்பா இது வந்த களைப்பு தானே திரும்ப வீட்டை போகணும் நிறைய வேலையிலும் இருக்கு எனக்கு வீடியோவும் அங்க பெருசா இருக்கிற ஃப்ரீ டைம்லாம் எடுக்கிறேன்டா வீடியோ அப்ப அப்படிதான் செய்யறது சரி ஓகே நான் வீடியோ முடிக்க போறேன் இப்படிக்கு ஜான்சனின் நண்பன் ஜெயகாஷ் விடைபெறுகிறேன் நீர்கொழும்பு வியூ வந்து நேற்றைய தினம் இந்தியாவில இருந்து வந்துட்டு இன்றைய தினம் நாங்க வந்து சும்மா மார்னிங் டைம்ல சுத்தி பார்ப்போம்னு சொல்லி வந்திருந்தோம் அப்ப நாங்க நங்கிடா போவோம்னு கேட்டா நண்பன் சொல்லியிருந்தார் தன்னுடைய தாத்தாவின் வீட்டுக்கு போவோம் அங்க போய் ஒரு சின்ன ஃபன் எடுப்போம்னு சொல்லி அங்க போனா என் தாத்தா வந்து இளநீர் அம்பட்டி இப்படியே தந்தார் குடிக்கிறதுக்கு நல்ல ஒரு பெரிய தென்னந்தோப்புக்கு நடுவுல தான் குடிசை அமைத்து இயற்கையான முறையில வந்து அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரும் பார்த்துருந்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது ஒரு வகையில வந்து எனக்கு பிரயோசனமா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜான்சன் நீ ஜெயகாஷ் பாய்